யாருங்க என்னங்க போடம்மா ஓய் ஓ அம்மா ஆமாண்டா ஒரு பொம்பளை கண்டா அப்படி ஒரு டிசிப்ளின் இல்ல உனக்கு ஒரு டிசிப்ளின் எல்லாம் போனா 2000 ஆகும் ஒரு மேனேஜ் இல்ல மேனேஜர் எல்லாம் போயிட்டா அப்படி காலம் அதனாலதான் அப்படி தாறுமாறா தெரியுதியா ஓய் பாத்து நடந்துக்க அரைஞ்சா 5000 ரூபாய் சில்லறை காசு கொண்டு போயிடும் எல்லாம் பூரா செத்து கொள்ளு பார்த்தா அப்படியா எல்லாம் பூரா செத்து கொள்ளு செட்டா பண்ணு ஆமா அப்படியா ஆமா தட்டாச்சாடி ஏங்க என்னங்க ஓய் உங்களை தான் அன்பா கூப்பிடலான்னு வந்தேன் கூப்பிடு ஏன் இப்படி என்ன காரணம் அப்படியா ஆமா ஏண்டா ஓய் ஒரு பாடல் ஓ ஆடல் ஒரு டிஎம்எஸ் சவுந்தரராஜ் ஏமா ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் என் பாட்டா கேட்டா நீ பாடியில நான் பாடலான்னு வந்திருக்கேன் தெரியுமா நடந்தான் பாடியல் போனா அப்படி என்னையும் பாடியல் போன தெரியலையா நீங்க பாடல் பாடும்போது ஓஹோ குரவளத்தை நம்ம இங்க கேட்கணும் ஓ சுதி பாட்டு ஆமாங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆமாங்க கை நிறைய கண்ணாடி வழியில் சத்தம் அப்படியா இது வேணாமா இந்த பாட்டு வேணாமா இந்த பாட்டுக்கு யாராவது 10 பேர் நிறுத்துவாங்களா இந்த பாட்டு வேணாமா நல்ல பாட்டா பாடுங்களா ஓ குட்ட குட்ட பவள பட்ட குங்கமர் பாப்பாங்க ஓ குட்ட குட்ட பவள பட்ட குங்கமர் பாப்பாங்க ஓ சொல்றியா இது பட்டா ஓ குட்ட குட்ட பவள பட்ட குங்கமர் பாப்பாங்க பாப்பாங்க கண்ணா பார்த்தா தலையா இருக்கு சொல்றாங்க பாப்பாங்க கண்ணா பார்த்தா தலையா இருக்கு சொல்றாங்க ஓ சொல்றியா பாப்பா ஓ பாப்பா அதுவும் பேலே இந்த மாதிரி பேஸ்டா மாமாலே அவர் இருக்கிறாருல்ல ஆமா அவர் இருக்கிறாருல்ல எப்பயோ போயிட்டா அப்படி ஆமா அவர் நான் வேதனையில் போட்டுக்கிட்டே வேதனையில் போட்டுக்கிட்டே நான் போதையிலே செஞ்சு விட்ட தப்பு போதையிலே விட்ட தப்பு 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அசிங்கத்திலே பறக்க விட்ட என் மானத்தை அசிங்கத்திலே பறக்க விட்ட என் மானத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வீடு வாசல் எத்தனையோ வச்சுக்கடா மனைவி மற்றும் ஒன்று கூட நிற்பிக்கடா அந்த சோமபானா உள்ள கோச்சி பங்காளி அண்ணமானம் பறந்துருச்சு பங்காளி அண்ணமானம் பறந்துருச்சு பங்காளி போட்டிருந்தா மணிகண்ட பச்சா பங்காளி எங்க ஒயின் ஷாப்லயே உங்கள் பேர்
ராஜேஷ், எங்க சித்தப்பனுக்காக எத்தனையோ நாடகார கூட்டு வந்து சின்ன மாது மாதேசி மாதப்ப இன்று இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நாடகம் பெற்ற என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் சரி. கட்டளை கர்ணன் சத்ரபதி சிவாஜி என்ற பெயர் எடுத்த மதிப்பிற்குரிய அமரர் நம்முடைய பெரிய மாதவாதியார் ஐயா அவர்கள் இந்த மண்ணுலகில பிறந்து வாலிப பருவம் அடைந்து தனக்கென்று ஒரு துணைவியாரை தேர்ந்தெடுத்து மனம் முடித்து நல்ல புத்திர சந்தானங்கள் அடைந்து அவர் பெற்ற புகழும் அவருடைய பேரும் நல்லூர் சொன்னா இதுக்கு மாதியார் முன்னாடி நாடகத்துக்கு முன்னாடி நல்லூர்னா யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. இப்ப பெரிய மாத வாத்தியார்னா நல்லூர் தானே சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இந்த நல்லூருக்கு அவரால் ஒரு பெயர். ஆமா. அவர் நாடக கலையில அவரை பார்த்து நடிக்கிற நாடக கலைஞர்கள் தான் அதிகம். கண்டிப்பா. ஏன்னா முன்னோடிகள் அதாவது இயற்கையா கடவுள் கொடுத்த வரத்தினால நம்ம ஊருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்திருக்காரு. கண்டிப்பா. நல்லூர்னா பெரியமாத வாத்தியார் இருக்கிற ஊர் தானேன்னு கேட்பாங்க என்ன வேணாலும். ஆமா. அதனால அது மட்டும் இல்ல நல்ல நாடகத்தை நல்ல முறையில கற்று நல்ல மக்களுக்கு எடுத்து வைத்து அவங்க மகிழ்ச்சி விட்டு சினிமா படத்தை கூட 3 மணி நேரத்துக்குள்ள செழிப்பா எழுதிட்டு போயிடுவாங்க. 3 மணி நேரம். ஆனா விட்டிய வரைக்கும் மாதுவாத்தியார பாக்கணும்னு சின்ன குழந்தைங்க ஆமா. ஏன்னா அவருடைய குலவளமும் அவருடைய வசதிகளும் எழுதி கூட படிக்க முடியாது. ஆமா. அப்பேற்பட்ட புகழ் பெற்ற என் மதிப்பிற்குரிய நான் பெரியமாத வாத்தியார் அவர்களும் இன்னும் எனக்கு கற்றுக் கொடுத்த என் மதிப்பிற்கு மரியாதைக்கு இன்னும் மேலா விளங்கக்கூடிய என் அமர தெய்வம் சித்தர் வாத்தியார் அவர்கள். ஆமா. முயல் 21. அவங்களாலதான் நாமளும் ஒரு மனிதனாக இருக்கிறோம். ஆமா. சாதாரணம் இல்ல, கலை என்பது எல்லாத்துக்கும் வராது. ஆமா. அதனால அவங்க கை தொட்டு பொட்டு வச்சா போதும். அவங்க அவங்களோட குடும்பம் சொந்த பந்தம் அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் வாழக்கூடியவர்கள். இந்த கலையில நல்லூர் நல்ல முறையில் இருக்குதுன்னா வேற வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா. தெருக்கூத்து நாடகம் நடிக்கிறவங்களுக்கு வயிறார சாப்பாடு சாப்பாடு அதை கொடுக்கின்ற நம்முடைய அமரர் சித்தர் வாத்தியார் அவர்களும் அமரர் நம்முடைய பெரிய மாத வாத்தியார் அவர்களும் மதிப்பிற்குரியவர்கள். 2 பேரும் உலகத்திலே புகழ் பெற்றவங்க. ஆமா. அவங்க இருவரும் இல்ல இருந்தாலும் அவர் பெயரை சொல்லி நாம புகழ் வாங்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. வாத்தியார் பெரிய மாத வாத்தியார் ஊர் தான் நாங்க. ஆமா. நல்லூர் தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அமரர் நம்மை விட்டு அகன்று தெய்வப்பதியாகி 4வது சொர்க்கம் சேர்ந்திருக்கின்றார். அவர் பெயர் விளங்க அறுசுவை உணவு கொடுத்து பேராதரவு தந்து நல்ல கலைஞர்களை என் மதிப்பிற்குரிய சின்னமாத வாத்தியாரு, மதிப்பிற்குரிய மாதப்பு வாத்தியாரு, இன்னும் மதிப்பிற்கு முத்துராஜ் செல்லம் வாத்தியார், மதிப்பிற்குரிய தனபால் வாத்தியார், இன்னும் தங்கராஜ் சேகர் வாத்தியார், நம்முடைய மத்தாளம் ராஜமாணிக்கண்ணா தம்பி அவர்களும், இன்னும் முக்கியமான தம்பி வீரகுமாரன் அவர்களும், நம்ம ஸ்ரீ அவர்களும் முக்கியமானவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்முடைய நாடக கலையில நம்ம எங்க தெரிஞ்சாலும் நம்ம ஒரு ஆளுன்னு இப்ப எடுத்து காட்டுகின்ற நம்முடைய நலவாரியத்துல அதான் தமிழ்நாடு அரசு வழங்குகின்ற நன்மைகளை நமக்கு சீக்கிரமா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அது நமக்கு தெரியாது. அதை நம்ம ஊக்குவித்து சின்ன சின்ன ஒரு தொழிலை செய்து நீங்க பழகி போன்னு சொல்லி நம்மளுக்கு ஊக்குவிக்கின்ற மதிப்பிற்குரிய ஏடி டிரைவர் ஐயா அவர்கள் கோல்சாமி அவர்கள் வருகை தந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்முடைய மத்தாளம் சக்கரவர்த்தி நம்ம கருப்பேட்டி வாத்தியார் அவர்களும் மதிப்பிற்குரிய நம்முடைய டிசிகா தலைவர் மதிப்பிற்கு நம்ம பெரிய வீட்டுக்காரரு நம்முடைய அர்ஜுன் ஐயா அவர்களும் நம்ம பெரிய வீட்டுக்காரரு நம்ம கனகண்ணா அவர்களும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில பாலண்ணா அவருடைய குடும்பத்தாரும்
அவருடைய அண்ணன் தம்பி சொந்த பந்தம் மாமன் அத்தமார்கள்லாம் நிறைய பேர் ஒரு பொதுமக்கள் முன்னிலையில வந்து அன்பளிப்பு கொடுத்த நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. ஆமா, ஒரு மனிதன் காசு எப்படி சம்பாதிக்கலாம் பேரு புகழ் எடுக்கணும்னா அவங்க இருக்கின்ற தன்மை தான் பெருசு. ஆமா, அதனால அப்பேற்பட்ட தன்மை உள்ளம் கொண்ட அன்பு உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, அதனால அன்பளிப்பு கொடுத்த மதிப்பிற்குரிய நம்முடைய அமரர் மாதேஷ் மாமா அவர்கள், தம்பியாகப்பட்ட நம்ம சக்தி மாமா அவர்கள், சத்யன் அவர்கள், அவங்க குடும்பத்தாரும் அவர்கள், நம்ம மதிப்பிற்குரிய மாமாவாகிய முக்கியமானவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, எல்லாருமே முக்கியமானவங்க. அன்பளிப்பு இருக்காங்க. ஆமா, ஏழ்மா மாமா அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இன்னும் ஊர் பொதுமக்கள் குடும்பத்தாரும் வேண்டி மூன்று கிளைகளை தள்ளி போல் தள்ளி வைத்து செல்வ திருமோடு திருஞ்சாவால எல்லா மனிதனோடையும் வேண்டிய நமஸ்காரம். மக்களுக்கு நல்ல முறையில பாக்கணும்ன்றதுனால கிருஷ்ணனை வச்சு அந்த அம்மா மகனுடைய பாசம் எப்படிங்கிறத எல்லா தெருப்பு தாடிகளும் போட்டி போட்டு கூட இவங்க வந்து பாத்துட்டாங்க. இந்த புக்ல இந்த மாதிரி கதையே இல்லைன்னு. ஆனா மக்களே இது மாதிரிதான் நடத்தணும்னு எல்லா நாடக கலைஞர்களும் பொருட்களித்தார்கள். கண்டிப்பா. ஏன்னா அவருடைய வசனங்கள் அப்படி. ஆமா, அப்பேற்பட்ட இந்த நாடகத்தை அவர் இருந்து நடித்திருந்தால் எப்படி இருக்கும்? அதனால அவர் பெயரை சொல்லி பிழைக்கின்ற நம்மளுடைய கலைஞர்கள் இந்த நாடகத்தை நடத்துறோம். அதனால அவரு கட்டாயமா நம்மளே பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமா, உட்கார்ந்து இருக்கிறார். அதனால அடுத்தவரை ஆடுகிறோம், ஆடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த கர்ணமோட்ச நாடகம். அதனால 18ஆம் நாள் பாரத யுத்தம் துரியோதனன் படுகொலமாகிய நாடகத்தை இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நாடகத்தை நான் தெரியுமா சொல்லட்டுமா? கேட்குறீங்களா? எல்லா மொழியும் தெரியுமா? எல்லா மொழியும் தெரியும். எல்லா மொழியும் தெரியும். எல்லா மொழியும் தெரியும். உன்னோட அண்ணன் அடியும் பின்னாடி தடை குடிங்கடா, பின்னாடி சோப்பா குடிங்கடா.
எங்கடாது என்னது இந்த சீர்சபையில சீர்சபையில நான் யார் தெரியுமா? யாருமா நீங்க? என் பெயர் பொண்ணு நாயகம் பொண்ணுரிமைன்னு சொல்லுவாங்க. பொண்ணு நாயகன் பொண்ணுரிமைன்னு சொல்லி ஆமாண்டி. இந்த பொண்ணு நாயகன் பொண்ணுரிமை பெற்ற தாய் தந்தையா? அப்படியா? எப்படி சொன்னீங்க? அம்மம்மா காட்டுமா அப்படியா இருந்தாலும் இந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய பழனிசாமி அண்ணா அவர்கள் மைத்துனர் செல்லம் அவர்கள் நம்முடைய கலைக்குழு பாட்டு அனுப்பி கொடுத்திருக்காங்க. அவர் செய்கின்ற தொழிலும் அவர் குழந்தை கற்கின்ற கல்விகளும் கற்க போல நல்ல முறையில் படித்து வாழ்வ பொருள் அரசாங்க உத்தியோகம் பெற்று அவரை இல்லாத ஒருவருக்கு என்றாலும் கொடுக்கிற பக்கத்தை தந்துள்ள போட்டிக்காத முடிவு சமர்ப்பணம். இன்னும் மதிப்பிற்குரிய நம்முடைய அவரால் பெரியமல் வாத்தியார் மேல நம்முடைய சச்சின்குமார் அவர்கள் அஞ்சல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்முடைய அமரர் மாதேஸ்வரம் அவருடைய பேர் விளங்க அஞ்சல் கொடுத்திருக்காங்க. இயற்கை மரணம் அடைந்திருக்கிறார். அவர் தேர்ந்த குடும்பத்தார் கண்டுபிடிப்பு அவருக்கு மக்கள் சமூகத்தை தனி சமூகத்தை சேர்ந்து திருப்பூர் வளமும் நம்முடைய சக்திகுமார் அவர்கள் ஒரு கலை ஓங்கி ஆச்சாரிய பின்னாடியே தெரியும். அதனால சக்திகுமார் அவர்களும் என்ன போல தகவல் சீரு திருப்பூர் எல்லாமே
அம்மாவா இருப்பாரா? ஆமாம்மா. அம்மா அப்படியே இருந்தாலும் உங்க ராஜாவுக்கு பெற்றெடுத்த வாலிப பருவமழகி என்னை துரியோதனனுக்காக பெண் கேட்டு பெண் கேட்டு எனக்கு வேறொரு வந்து மனமுடித்து வைத்தார்கள். யாரை திருமணம் செய்து என்னை வைத்தார்? திருமணம் முடிப்பது யார் தெரியுமா? யாரும்மா? கனகாம்பரமா. காமநேரியில் கறி எடுப்போம். ஏய், இங்கெல்லாம் கரிசிக்காது, காமநேரியில் தான் கரிசிக்கும். இங்கிறதுக்கு வந்து படிச்சு வச்சுக்கிறேன். யா, ஓடி நினைச்சு போறேன். நானே திரும்பிட்டு ரவடா குச்சி விட்டுறியா? ஏய், நான் என்ன சொல்லுங்க நீ அதை பத்தி பேசிருக்க. ஏமா நீ தான் சொன்ன. அப்படி கறி எடுத்தா ஒரு கணவன் எடுத்து வந்துருவேன். இல்லம்மா நாங்களும் 2 கிலோ தான் இருக்கோம். ஏய், ஓய் அப்படி இருந்தாலும் இருந்தாலும் தனக்கென்று பெண் கேட்ட துரியோதன மன்னன் ஆ, அங்கு தேசாதிபதியாக கருணராஜனுக்கு என்னை மனமுடித்து வைத்தான். மனமடித்து வைத்தார். அப்படி அவரை மனமுடித்து ஆ. அவரோடு நான் கூடி வாழ கூடி வாழ. ஒரு குழந்தைக்கு நான் தாயானி என் மகனாகப்பட்ட விஸ்வகேதுவை பெற்றெடுத்து இன்னும் சும்மா வருமா? அப்படி பெற்றெடுத்து பெற்றெடுத்து. அவரோடு சில ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன். இந்த இடமெல்லாம் உடுக்கட்டா. அதனால மன்னனுக்காக பெண் கேட்டேன் பெண் கேட்டை உங்களை கருணராஜனுக்கு மனமுடித்து கருணைக்கு அவரோடு கூடி கலக்க என் குழந்தையாக கொண்ட விஸ்வகேதை பெற்றெடுத்து பெற்றெடுத்து நான் ஒரு வேண்டி பொழுதுமாய் வளர்த்தி வளர்த்தி இன்பமாய் என் முகத்தை வீட்டில் வாழ்கின்ற காலத்துல ஆனா இப்ப நானும் என் பிள்ளைய அப்பா வீட்டுல தனித்து வாழ்கிறோம். என்ன காரணம்? பொருள் வீட்டுல வாழ வேண்டியதானே? அவர் குலமறிந்தேன் என் கொண்டவனை நான் பிரிந்தேன். என்ன காரணம்? குழந்தை இருந்து கொண்டு பிரிஞ்சிருந்தீங்க. அவரும் ஒரு நாட்டார்கள் தான் என்று திருமணத்து கூடி வாழ்ந்தேன். சரி. ஆனா இந்த பாதி காலத்துல ஏன் அவர் பிரிஞ்சேன்? யாவரை பிரிஞ்சீங்க? குலமறிந்தேன் என் கொண்டவனை பிரிந்தேன்னு சொன்னேன் அல்லவா? ஆமா. அவர் என்ன குலம் என்ன ஜாதி என்ன ஆச்சாரம் தெரியுமா? என்ன ஆச்சாரம்? கல்யாணம். என்ன கூட இருக்கு? ஒரு நாள் அவருக்கு அறுசுவை உணவு கொடுத்து அருகிலே வெத்தலை தாமரை மடித்து கொடுத்திருந்தேன். சரி. அந்த நேரத்தில் அவர் அருகில் அமர்ந்திருந்தார். ரதையன் என்று ஆச்சாரியார் அரண்மனைக்கு வேண்டி வருகின்ற பொழுது அவரை பார்த்து திடீரென்று சுமாதானத்தை விட்டு கீழே இருங்க என் புருஷன் பாரும் தட்டி அருகில் அமர்ந்து சொன்னாங்க. ஐயோ நாமும் ஒரு அரசு குடும்பத்தில் பிறந்தவர். ஆமா. இவரும் ஒரு நாட்டு அரசன் தான் எனக்கு திருமணம் முடிச்சிட்டோம். ஆமா. இவருக்கு என்ன ஒரு அப்பாங்கிறாரு யாருன்னு கேட்டேன். இந்த ரதையன் என்று ஆச்சாரியார் ஒரு சேவை செய்து செலுத்தி கொடுத்த ஒரு வகுப்பினை பிறந்த எங்க அப்பா ஆச்சாரியார் ரதையன். அதனால தேர்பாகனுடைய மைத்திரன் சொன்னார். ஐயோ இவன் நம்ம அரசனாக
ஆகப்பட்ட அப்பா தேரில் அமர்கின்ற பொழுது அதுக்கு முன்னாடி ரதத்தை செலுத்தக்கூடிய இடத்துல பிறந்தவர் இவர். ஆமா இவரோடு நம்ம கூடி வந்தா நாளைக்கு நம்ம தந்தைக்கு இதுவும் ஆமா எவ்வளவு வந்து கண்டிப்பா வேணும். அதனால இதுக்கு மேல் உன்னோடு வாழ எனக்கு விருப்பம் இல்ல. சரி அப்படின்னா நீ போ போ போயிட்டாரு. உனக்கு சம்மதம் நீ போயிட்டு போயிட்டாரு. ஆகட்டுங்களா? டேய் வாடா டேய். நானே போறேன். நானே போறேன். என்ன பண்ண ஆளுக்கு 200 ராஜி கம்பே குடிக்கிறாரு குரங்கு போறேன். எல்லா தாயில இருந்து செத்து போற மூஞ்சி அது கூட போய் போட்டா 100 எடுத்து. கிளிகூடத்தா ஈனைக்காது ஆட்சியர் மேல தள்ளி வச்சு எங்க வர்ற? எங்க இருக்கிறீங்க? எங்க அதையில பாட்டு இருந்தா என்ன அடி? ஓன்ட்ட ஒண்ணு கொஞ்சம் வரணும்டா. அதனால உன்னோட வாழ விருப்பம் சொல்லி என் குழந்தையை எடுத்துக்கிட்டு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா என்னுடைய வாழ்க்கை ஆகப்பட்டது மத்தள போல ஆகிவிட்டது. எறும்பு போல ஆகிட்டேன். அதனால அவரை பிரிந்து வந்தனா அவரை தாழ்ந்த குலத்தோடு பிரிந்தார் என்று ஒரு சந்தோஷம். ஆனா கணவனை பிரிஞ்சுட்டு வாழா வெட்டிங்கிற ஒரு கஷ்டம். அது ஒரு கஷ்டம். இந்த கஷ்டத்தோடு எங்க அப்படியாவது கொஞ்சம் பெருமை சேர்க்கணும்னு நான் தடுத்திருக்கேன். சரி இப்படி மதியான வேலை மட்ட மதியானம் உச்சி வெயில் மண்டை போடுறது மதிய வேலை எனக்கு நித்திரையாகி தூக்கம் வருகிறது. நான் பொண்ணு கட்டில படுக்கிறேன். நல்ல பாட்டா பாடு. நல்ல பாட்டா பாட வாஜர் படுத்து நித்திரையா இருக்கிற படுத்து சுந்தரவல்லே